நமஸ்காரம். ஸோ இப்போ மாதாஜி வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தன்மையில் இருக்கிறாங்க. தெய்வத்தன்மையோடு தான் அவங்களுடைய ஒவ்வொரு பதிலும் இருக்குது. ஸோ இப்போ கூடிய விரைவில் நம்ம பஞ்சாப் கணேஷ் சுவாமி வந்து ஆஸ்தாங்க ஜோதிடராக அறிவிக்க போகிறாங்க மாதாஜியை. ஸோ இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இப்போ ஒவ்வொருத்தரும் தொழில் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஜாப் போவாங்க, ஒருத்தர் அரசியலில் இருப்பாங்க, ஒருத்தர் நடிக்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 60 வயசு 70 வயசுலாம் தெரியும் அவங்க இந்த தொழிலில் இருந்துடக்கூடாது, இல்லை இந்த ஜாப்ல இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் அவங்க ரொம்ப வருஷமாக ஒரு 40-50 வருஷமாக வாழ்க்கையில் வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் 60-70 வயசில் தான் தெரியும், இறக்கிறதுக்கு முன்னாடி சில நாள்லாம் தெரியும். ஸோ கொஞ்சம் முன்னாலேயே மாதாஜி கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி தொழில் பண்ணணும், என்ன மாதிரி மார்க்கத்துக்கு போகணும், பக்தி மார்க்கமா, ஞான மார்க்கமா, பிஸ்னஸ் மார்க்கமா, எதுனாலும்